Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட ப்ரூச் கிளாஸ்ல 30வது கிளாஸ் தான். எம்ப்ராய்டரி ரோஸ் எப்படி பண்ணலாம் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு 5 பார்ட்டிஷனாக உங்களோட சர்க்கிளை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. சேம் ஃப்ளவர் 7 பார்ட்டாகவும் நீங்கள் வந்து பிரித்து எம்ப்ராய்டரி ரோஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். நான் இன்றைக்கி 5 பகுதியாக பிரித்து தான் நான் என்னோடய ரோஸை வந்து நான் பண்ண போகிறேன். நான் பண்ணுற மாதிரியே கீழே இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்து 5 பார்ட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்லையே ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ப்ரூச் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் 3மே நடந்துகிட்ருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இது வீட்டில் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக ரெடி பண்ண கிளாஸஸ் தான். ஸோ ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸில் தான் நம்ம இந்த கிளாஸஸை கொடுக்குறோம். டெய்லரிங் கிளாஸ் ஜஸ்ட் 100 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஆரி கிளாஸ் ஜஸ்ட் 200 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ப்ரூச் கிளாஸ் ஜஸ்ட் 299 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் தான் நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக சர்டிஃபிகேட்டும் கொடுத்து தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் டெய்லரிங் ஆரி ப்ரூச் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுட் கேட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளாஸில் மொத்தமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லாமே இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லிக் கொடுக்காத நிறைய புது விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதுக்கப்புறமா நீடில் கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து நம்மளோட நீடில் எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பெட்டலை விட்டுட்டு 2வது பெட்டலில் கீழே இருந்து மேலே என்னோடய நீடில் எடுக்கிறேன். அடுத்த பெட்டலுக்கு மேலோடு என்னோடய த்ரெட் வரும். ஒன்று விட்டு ஒன்று எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த பெட்டலில் என்னோடய நீடில் மேலே வரணும். அதுக்கு அடுத்த பெட்டலுக்கு கீழோடி என்னோடய த்ரெட்டு போகணும். பாருங்கள், இப்போது என்னோடய த்ரெட்டு வந்து ஒன்று விட்டு அதை கீழே விட போகிறேன். ஒன்று விட்டு என்னோடய நீடில் நான் வந்து கீழே விட்டு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அடுத்தது ஒன்று விட்டு நான் எடுக்கணும். இதனால தான் நம்ம பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2, 4 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. 5, 7 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். ஒற்றைப்படை என்ன இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ளவர் கரெக்டாக வரும். ஸோ ஒன்று விட்டு உங்களோட நீடில் அந்த த்ரெட்டுக்கு கீழே விட்டு எடுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஷேப்பில் சூப்பராக ரோஸ் கிடைக்கும். அந்த ரோஸை பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து த்ரெட் எம்ப்ராய்டரி வச்சு மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரியும் பண்ணலாம். சேம் இதே ஃப்ளவரை நீங்கள் ரிப்பனில் பண்ணும்போது இன்னும் ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு இதே வீடியோவை ஜூம் இன்ல காட்டுறேன். நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்ப இழுத்து எடுக்க வேண்டாம். பொறுமையாக அதை ஃப்ரீயாக விட்டு எடுங்க. என்னோடய நீடில் ஒன்றை விட்டு அடுத்ததுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அடுத்ததுக்கு விட்டு அதுக்கு அடுத்ததை நான் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுறப்போ நமக்கு ஃபைனலாக ஒரு அழகான ரோஸ் வந்து கிடைக்கும். இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் ஆகிறது வரைக்கும் இந்த சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜூம் இன்ல தெரியுது. ஒன்றை விட்டுட்டு அடுத்ததுக்கு உள்ளே விட்டு எடுங்க. ஒன்றை விட்டுட்டு அடுத்ததுக்கு உள்ளே விட்டு எடுங்க. அடுத்ததாக அதே மாதிரி தான், ஒன்றை விட்டுட்டு அடுத்ததுக்கு உள்ளே விட்டு எடுங்க. இது ஃப்ளவரோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு அதை வந்து எத்தனை பார்ட்டாக வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 5னா 5, 7னா 7, அது உங்களுடைய விருப்பம்தான். கீழே இருந்து அடுத்ததாக ஒன்று விட்டு நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கண்டினியூஸாக ஒரு 4-5 வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம்.
இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது, எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு பண்ணக்கூடிய வீடியோ. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்காக இந்த எல்லா கிளாஸ்க்கும் சேர்த்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். அந்த அசைன்மெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் இப்போ நான் வந்து லைட்டாக சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுவாக இருக்கலாம் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். அதை எடுத்து நீங்கள் இது வரைக்கும் லேர்ன் பண்ண எல்லா எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸையும் அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டது, அதுக்கப்புறமா பூலியன் நாட் போட்டது, ரிங் நாட் போட்டது, இந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் அதில் வந்து கொண்டு வந்திருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண த்ரெட் எம்ப்ராய்டரி எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு இதுவும் எடுத்துக்கலாம், டிசைன்ஸும் எடுத்துக்கலாம். ஒரு கேல் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது அனிமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டிசைன்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் ட்ரேசிங் மெத்தடில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ராயிங் ஒழுங்காக வரட்டா கூட ட்ரேசிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீட்டாக உங்களோட கிளாத்தில் ட்ரா பண்ணிவிட்டு, உங்களுக்கு ட்ரேசிங் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா மேலே ஐ பட்டனில் நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொபைல் ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட எல்லா ஸ்டிச்சஸையும் அப்ளை பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பில்லோ கவர் ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு கர்ச்சீஃப் ரெடி பண்ணலாம், இல்லைனா உங்களுடைய சோஃபாவில் விரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளாத்தாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்றைக்கும் பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சின்ன டிசைன்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களோட இஷ்டம்தான். முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்ன, நீங்கள் பண்ணக்கூடிய டிசைன் எதையும் எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ரிலீஜியனையும் அது வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுறப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் பண்ணுறப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் அனுப்புகிறப்போ அந்த இதில் எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், ஆனால் அது வந்து ரிலீஜியனை ஷோ பண்ணுற மாதிரி இல்லாத விஷயமாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் தான். அதையும் தாண்டி நீங்கள் பண்ணுற விஷயத்த எந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக, நீங்கள் டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்கள். அது ஒரு சின்ன ஒரு கார்டன் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேலோட ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை சின்ன ஒரு கேட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற டிசைன் தான். இப்போது இதை நீங்கள் பண்ணுறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷ் ஆகிறது வரைக்குமே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த சர்க்கிள் ஃபுல்லும் எனக்கு இப்போ ஃபினிஷ் ஆக போகுது. எந்த அளவுக்கு என்னால் நான் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பண்ணாங்க. ஃப்ரீயாக த்ரெட்டை விட்டு ஃப்ரீ பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் த்ரெட்டை டைட்டாக எடுத்தால் அது வந்து ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. ஒன்று டைட்டாக ஒன்று லூஸாக, அப்படி அந்த மிஸ்டேக்கும் பண்ணாதுங்க. பொறுமையாக அதை வந்து ஃப்ரீயாக விட்டு, இப்போ பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டைட் ஆகிட்டு, அதனால் அதை கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணி விடுறேன். உங்களுக்கு டைட்டானால் கூட அப்படியே வச்சுட்டு அடுத்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டாம். அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு லூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களோட ரோஸ் வந்து ஃபைனலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எப்படி ஒரு டாப் வியூவிலேருந்து ஒரு ரோஸ் பார்த்தா எப்படி இருக்கும், அதே சேம் லுக் தான் நமக்கு இந்த ரோஸ் ஃப்ளவரில் கிடைக்கும். எல்லோ கலர் ரோஸ் சூப்பராக இருக்குது. இதை சுற்றி இன்னும் நம்ம லீஃப் வந்து நம்ம பண்ணலாம். சீக்வன்ஸஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து எம்ப்ராய்டரி வச்சே லீஃப் போடலாம். நான் இப்போ என்னோடய ஃப்ளவரை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இனிமேல் கீழே என்னோடய த்ரெட்டை கொண்டு போய் நாட் போட்டுட்டா என்னோடய ஃப்ளவர் வந்து முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸை நீங்கள் வந்து டாப் வியூவில் நெருக்கமான இதழ்கள் வச்சு பூத்துருக்கிற ஒரு ரோஸை டாப் வியூவில் பார்த்தா எப்படி இருக்கும், சேம் லுக் தான் நமக்கு இதில் கிடைக்கும் அவுட்புட்டாக. எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ என்னோடய நீடில் கீழே பஞ்ச் பண்ணி எடுத்து கீழே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அநேக பேர் கால் பண்ணி கேட்குற டவுட் என்னென்னா, மேம் 100 rupees டெய்லரிங் கிளாஸ், 200 rupees ப்ரூச் ஆரி கிளாஸ், 299 rupees ப்ரூச் கிளாஸ் சொல்கிறீங்க. இது எவ்வளோ நாளைக்கு மேம் இந்த கிளாஸ் வந்து நடக்கும்? 1 monthக்கு அப்புறம் அகெயின் காசு பே பண்ணுமா, நீங்கள் அகெயின் ஃபீஸ் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எதனால தெரில. நான் உங்கள்கிட்ட ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆல்ரெடி வேறு கிளாஸஸில் இந்த மாதிரி தான் மேம், 1 month தான் எங்களை வந்து உள்ளே இருக்க விடுவாங்க, அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம கிளாஸில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் 1 time ரிஜிஸ்டர் பண்ணால் ஃபுல்லாக நீங்கள் வந்து நம்ம கிளாஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஸ்டிச் வந்து ஜாயின் பண்ணாலே நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு
அங்கே வந்து லேர்ன் பண்ண முடியாமல் தான் நம்மக்கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம், மெட்டீரியல் வாங்கினோம், காசு கொடுத்தோம், ஆன்லைன் கிளாஸை ஆஃப்லைன் கிளாஸில் கூட நாங்கள் போய் அட்டன் பண்ணோம். ஆனால் எங்களால் படிக்க முடியல, ஒழுங்காக எங்களுக்கு சொல்லித்தரல, எங்களுக்கெல்லாம் டெய்லரிங் வராது, ஆரி வராது, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினச்சி நாங்கள் வெளியே வந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே கற்றுட்ருக்கோம். எங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லித்தரீங்க. நாங்கள் வந்து மினிமம் அமௌண்ட் கொடுத்து இவ்வளோ விஷயத்த கற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. இந்த எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். உங்களோட சப்போர்ட் இருக்கனால தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களாலையும் இன்னும் சொல்லித்தர முடியுது. இன்னும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் கேட்குறோம், எங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு சும்மா விடாதுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இதை பண்ணுறது வந்து எங்களுக்குடைய டைமை ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு பேஷனாக தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்களை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு எங்களால் இன்னும் நல்லா பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. எங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவு மட்டும் தாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க் தான். நம்ம சொல்லிக் கொடுத்த எம்ப்ராய்டரி கிளாஸஸை வச்சு அவங்க பண்ண ஒர்க் தான். நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க, என்ன மாதிரினாலும் நீங்கள் பண்ணலாம். என்ன சீக்வன்சஸ், பீட்ஸு எது வேணாலும் யூஸ் பண்ணி, ஆனால் சூப்பராக எந்த அளவுக்கு உங்களால் க்ரியேட்டிவிட்டியாக பண்ண முடியுதோ அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்புங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ரிலீஜியன் மட்டும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.